எல்லா உயிரும் இன்புற்று வாழ்க. இந்த உலகத்தில் விலை மதிப்பற்ற ஒரு சொல்லுனா மனிதனுடைய சிந்திக்கும் பகுத்தாய்ந்து சிந்திக்கும் திறன் தான். அப்படி என்ன அந்த சிந்திக்க திறனுக்கு மதிப்புனா, இந்த உலகத்தில் உள்ள உயிரினங்கள் மற்றும் இந்த உலகத்தையே ஆட்சி செய்கிற அளவுக்கு மனிதனுடைய சிந்திக்க திறன் பெருசாக வளர்ந்து நிற்கிது. அது மட்டும் இல்லை, சந்திரன், செவ்வாய் இந்த மாதிரி கோள்கள்லேயும் கால் ஊனி அங்கேயும் வாழணுங்கிற எண்ணத்தை இந்த விஞ்ஞானம், மனிதனுடைய சிந்தனை திறன் விஞ்ஞான முறையில் பெரிய ஒரு வளர்ச்சியை கண்டுக்கிட்டு இருக்கு. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் இந்த மாதிரி ஒரு வளர்ச்சி விஞ்ஞான நீதியாக, இன்னொரு பக்கம் மனித இனத்தையே அழிக்கக்கூடிய ஒரு கொடிய மிருகம் இந்த உலகத்தையே வளம் வந்துக்கிட்டு இருக்கு. அது வேறு ஒன்றும் இல்லை, போதை கலாச்சாரம். அப்படி என்ன இந்த போதை கலாச்சாரம் இப்படி இவ்வளோ தூரத்துக்கு விரிவடைய காரணம் நம்ம ஒரு 2 விஷயத்துக்கு அடிமையாகவே இருக்கும். அது பார்த்திங்கன்னா, ஒன்று நம்ம பண்டைய காலத்துலேருந்து ஆதி காலத்துலேருந்தே ஒன்று இன்னொருத்தருக்கு அடிமையாக இருந்து நம்ம வாழ்க்கை அதோடைய அனுபவத்தை நம்ம வாழ்ந்துக்கிட்டே இருந்திருப்போம். ஏன்னா இப்போ அந்த காலகட்டங்கள்லேருந்து இப்போ பிரிட்டிஷ் காலகட்டம் வரைக்கும் நம்ம என்ன செஞ்சோம், நம்ம அடிமையாக இருந்து சொந்தத்துக்கு அப்புறம் அதிலேருந்து விடுதலைக்கு அப்புறம் அந்த அடிமைத்தனம் போயிடுச்சு. இன்னொருத்தர் நம்மளை ஆட்சி செய்ய முடியாது. இப்போ அந்த இதுலேருந்து விடுபட்டாச்சு. அதோட ஏதோ ஒரு போராட்டத்தில் பண்ண முடியும். இப்போ ஒரு போதை தனக்குத்தானே அடிமையாகிற ஒரு போதை கலாச்சாரம் வந்துருச்சு. இப்போ அது தனக்குத்தானே அடிமையாகிறது. அது மிகப்பெரிய ஒரு கொடிய ஒரு மிருகம்தான். இந்த மிருகத்தை வேற ஒன்றியே இப்பயே அழிச்சிடுறதுக்கு நம்மளுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சு தான் ஆகணும். இந்த மிருகம் என்ன பண்ணுதுன்னா, ஒரு விஷயத்தை எடுத்துச்சுன்னா அடுத்த ஒரு போதைன்னா இப்போ நமக்கு சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா கஞ்சா, மது, புகையிலை, அபின், கிராயின் இந்த மாதிரி வாய்க்கு வராத பேர்களில் புதுசாக உருவாகுது. அந்த போதையை உருவாக்கி மனித இனத்தை அழிக்கக்கூடிய சிந்தனையை இப்படி போய் ஒரு வளர்ச்சியை கண்டு போய்கிட்டு இருக்கிறது மிகப்பெரிய நம்மளுக்கு வேதனை தருது. அதோடைய வேதனையெல்லாம் சில ஆஸ்பத்திரியில் போய் பார்த்தோம்னா நம்மளுக்கே ஒரு கஷ்டத்தை தரும். ஏன்னா அதோடைய பாதிப்பு மிக பெருசாக நிற்கிது. ஏன்னா அதனால் என்னென்ன பிரச்சனைகள் அவங்க சந்திக்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா, மிகப்பெரிய இதய நோய், அப்புறம் ஸ்ட்ரோக்கு, இந்த மாதிரி இது ஒரு கிட்னி ஃபெயிலியரு, கல்லீரல் பிரச்சனை, அப்புறம் ஞாபக மறதி, அப்புறம் கவலை, பயம், பதட்டம், இந்த மாதிரி விஷயங்கள். அப்படி எதிர்காலத்தை நோக்கி சிந்திக்கும் திறன் போயிடுது. அப்புறம் சமுதாயத்தில் ஒரு மதிப்பு மிக்க ஒரு நம்மளுடைய திறனை இழக்கக்கூடிய சூழ்நிலையும் அந்த நேரத்தில் நம்மளுக்கு ஏற்படுது. அப்போ இவ்வளோ பிரச்சனை நம்மளை என்ன செய்யுது, அந்த ஒரு போதை, அந்த ட்ரக்ஸ் அடிஷன் நம்மளை ஒரு வட்டத்துக்குள்ளேயே மாட்டி சிக்கி நம்மளை அந்த உடலையும் இந்த உயிரையும் அழிக்கக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஏன் இது இவ்வளோ தூரத்துக்கு இது அடிஷன் ஆகிறதுக்கு அதில் என்ன இருக்குதுன்னா, ஒரு சிறிய ஒரு போதை நம்மளுக்குள்ளே ஏறிச்சுன்னா அது நம்ம ஹார்மோன்ஸில் போகிற மூளையில் வர்ற அந்த நிக்கோடின்னு ஒரு அது சுரப்பியை நம்ம தூண்டி விடுது. அது ஒரு சிறிது நேரத்துக்கு அந்த இன்பத்தை கொடுக்கும். அது ஒரு தடவை நம்ம அது ருசி கண்டுட்டோம்னா மறுபடியும் அது அந்த நேரத்துக்கு அந்த டயத்துக்கு அதை எடுத்தே ஆகணுங்கிற கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுக்கிட்டே இருக்குது. இல்லைன்னா அது ஒரு மாதிரியான நம்மளுக்கு அதே ஒரு பிரச்சனையாகவும் வருது. அப்போது அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும், அதுலேருந்து எப்படி அதை விடுபடுறதுங்கிற தெரியாத அளவுக்கு அதோடைய வளர்ச்சி பெருசாக டெய்லி நாளடைவில் அது போய்கிட்டே இருக்குது. ஏன்னா அதோட பாதிப்பெலாம் பார்த்திங்கன்னா நம்ம குடும்பம், உறவினர், நண்பர்கள் இவங்கள பூரா மறந்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற அளவுக்கு அதோடைய வளர்ச்சி இப்போ மேலோங்கி இருக்குது. இதை பார்த்தா நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு பயத்தை கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. இதை நம்ம ஏன் இதிலேருந்து நம்ம மீள முடியாதா அப்படின்னா, கண்டிப்பாக மீள முடியும். ஏன்னா எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரு சொல்யூஷன் கண்டிப்பாக
இந்த உலகத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு காக்கா டெய்லி ஒரு இடத்துல உணவு டெய்லி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. ஒரு புது இடத்துல ஒரு ருசியான உணவு ஒருத்தர் வைக்கிறாங்க. அப்போது டெய்லி சாப்பிட்டுக்கிட்டு இருக்க வச்ச இடத்துக்கு போகாமல் அந்த ருசியான உணவை எங்கே கிடச்சிச்சோ அதே இடத்துக்கு மறுநாள் அங்கே தான் போகுது. ஏன்னா அந்த டெய்லி சாப்பிட்ருக்கிறது மறந்துடுது. ஏன்னா அதில் அந்த ருசி கண்டதுனால அதுக்கு மறுபடியும் அந்த ருசியை தேடி என்ன சொல்லுது, தூண்டுது. அந்த சுரப்பி வந்து தூண்டி அங்கே போக வைக்குது. அதே மாதிரி தான் அந்த போதை அடிஷனும். ஒரு தடவை நம்ம அந்த ருசியிலேருந்து அடுத்த கட்டத்துக்கு நகரலாம் அப்படின்னு நினச்சாலும் நம்மளால் மீண்டு வர முடியலை. எத்தனையோ பேர் இதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு முயற்சி செய்கிறாங்க. இது தவறுன்னு தெரியுது, இது வேணாம் அப்படின்னு ஒதுக்கி இதுலேருந்து வரணும்னு நினச்சாலும் அவங்களால முழுமையாக அதால் வெளியில் வர முடியல. ஏன்னா அது ரொம்ப தீவிரமாக போயிடுச்சு. அதுக்கு சும்மா ஒரு சின்ன இது தான், அது நம்பிக்கையும் ஒரு சில வைராக்கியமும் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா அதுலேருந்து அப்படியே படிப்படியாக மீண்டு வந்துடலாம். ஏன்னா நம்ம ஒரு விஷயத்துக்கு அடிக்ட் ஆகிட்டோம், அது அடிமைத்தனம். இதுலேருந்து நம்ம விடுதலையாகத்தான் பார்க்கணும். இது விடுதலை ஆகிறதுக்கு பெருசாக நமக்கு ஒன்றும் இல்லை. இந்த அடிமைத்தனத்தை ஒரு நல்ல விஷயத்துக்கு நம்ம செலுத்த போகிறோம். இப்போ நல்ல விஷயம்னா எடுத்துக்கிட்டோம்னா, இப்போது ஜிம்முக்கு போகிறது, கிரிக்கெட், இந்த மாதிரி விளையாட்டுகள், நம்மளுக்கு பிடிச்ச விளையாட்டுகளில் ஈடுபாடு செய்கிறது, இல்லைன்னா ஒரு பிடிச்ச இடத்துக்கு பயணம் செய்கிறது, இல்லைன்னா ஒரு இறை வழிபாடு மாதிரி போனோம்னா நம்மளுக்கு பிடிச்ச கடவுளுக்கு மாலை போட்டு நெடுதூரம் நடந்து பயணித்து இறைவனை வழிபடுறது. இது சிறிய நாட்களில் முடியாமல் ஒரு நீண்ட நாளாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சிறப்பு மிக்கதாக இருக்கும். ஏன்னா ஒரு நாள் 2 நாளில் நம்ம மாற்றணும்னா கண்டிப்பாக இதிலேருந்து மீள முடியாது. ஒரு நீண்ட நாள். ஏன்னா அந்த காலத்தில் ஒரு மண்டலம் மாலை போட்டு எல்லா அவங்கவுங்க பிடிச்ச கடவுளை வழிபட்டு நடைபயணமாக போவாங்க. அதுலேருந்து மீறி வந்துடுவாங்கன்னு எதிர்பார்த்துருக்கும்போது அதுலேருந்து அதை முழுமையாக அந்த வழிபாடு கூட செலுத்த முடியாதனால தான் என்ன ஆகுது, மறுபடியும் அது வந்து என்னச்சு அதுக்கு அடிக்ஷன் ஆகிடுறாங்க. அது தீவிரம் இருக்கணும், வைராக்கியம் வேணும். அது எப்படி இருக்கணும், நம்மளுக்கு அந்த வைராக்கியங்கிறது அதில் முழு ஈடுபாடு இருக்கும். இதை தாண்டி, ஏன்னா இது ஒரு இன்பம், நம்மளுக்கு அது ஒரு மிகப்பெரிய இன்பம் டெய்லி பட்டுட்டோம். அதுலேருந்து இன்னொரு இன்பம் வர்றதுக்கு, ஏன்னா அதுக்கு தாண்டி வர்றதுக்கு பெருசாக இல்லை. ஏன்னா இது மூளை சம்பந்தமான ஒரு விஷயம், இங்கே மனம் சம்பந்தமான ஒரு விஷயத்துக்கு. ஏன்னா புத்தி மனமும் ஒரு வேறுபாடோடு செயல்பட்டுக்கிட்டே இருக்கும். மனம் ஒன்று சொல்லும்போது புத்தி என்ன சொல்லும், இன்னொன்று வேறு மாதிரி ஒன்று ஐடியா கொடுக்கும். இதுக்குள்ளே ஒரு போராட்டமே நடக்கும். இந்த மாதிரி போராட்டத்திலிருந்து நம்ம மீண்டு வரணும்னா நம்ம என்ன செய்யும், அதை தீவிரத்தை நம்ம அலசி ஆராயணும், விசாரணை பண்ணணும். நம்ம எதை டெய்லி ரொட்டீனை நம்ம ஒரு நடவடிக்கைகளை சீர்திருத்தம் பண்ணி நம்ம மாற்றிக்கிற பார்க்கணும். இன்றைக்கி என்ன பண்ணணும், நாளைக்கு என்ன பண்ணணும், அடுத்த நாள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம டைம் டேபிள் போட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம அது முழுமையாக ஈடுபாடு பண்ணணும். நம்மளுக்கு பிடிச்சது எது இருந்தாலும் சரி, ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணணும், இல்லை சும்மா நடக்கணும், டெய்லி ரொம்ப தூரம் நடந்து போயிட்டு வரணும் அப்படின்னாலும் அது ஒரு பெரிய உடலும் நல்ல ஒரு ஸ்ட்ராங் பண்ணும், மனசுக்கு இது பண்ணும். இல்லைன்னா யோகா அந்த மாதிரி விஷயங்களும் நீங்கள் பண்ணலாம். ஜிம்முக்கு போய் நல்லா உடலை வலிமையாக்கும் போது நம்மளுக்கு ஒரு தன்னம்பிக்கை கிடச்சி அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கிது. மெயினாக இது கூட ஒரு சின்னது, பெருசாங்கிறது இறை வழிபாடுங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கும். நீங்கள் எந்த கடவுளை கும்பிட்டாலும் சரி, ஏன்னா அவங்களுக்கு பிடிச்ச கடவுளுக்கு மட்டும்தான் உங்களுக்கு வைராக்கியம் வரும். ஏன்னா அந்த கடவுள் நம்மளை பார்க்குறாங்கிற சிந்தனைகளை நீங்கள் அவங்க மேலே ஒரு சரணகதி அடைஞ்சு மாலை போட்டுருங்க. அவங்க 24 மணி நேரம் இறைவன் நம்மளை வாட்ச் பண்ணுறான்னு நினச்சிட்டோம்னா அந்த மாலைக்கு நம்ம மரியாதை கொடுத்து, ஏன்னா இறைவன் நம்மளை கரெக்டாக நம்ம வாட்ச் பண்ணுறா இல்லைன்னு நம்மளுக்கு தெரியாது, ஆனால் நம்ம மாலை கழுத்தில் இருக்குதுன்னு தெரியும். அதை நம்ம நோட் பண்ணி அது கூட மாறுறதுக்கு உங்களுக்கு ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தரும். நீங்கள் இதில் ஒரு மத சார்ந்து இல்லாமல் நீங்கள் எந்த கடவுளுக்காக இருந்தாலும், ஹிந்துவாக இருந்தாலும், முஸ்லீமாக இருந்தாலும், கிறிஸ்டினாக இருந்தாலும், உங்களுக்கு பிடிச்ச கடவுளை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்குங்க. அதுக்கு எந்த பேரும் வச்சு, ஏன்னா இந்த உலகத்தில் ஒரே கடவுள் தான். நீங்கள் என்ன பேர் வைக்கிறீங்க அந்த கடவுள் தான். நீங்கள் அதில் வேறுபாடே பார்க்க வேணாம். மற்றவங்க சொல்கிறது, அவங்க சொல்கிறதெல்லாம் நம்ப வேணாம். நீங்கள் எந்த கடவுள் நம்புகிறீங்களோ அது ஒன்று தான். அதை உங்களுக்கு நம்பிக்கை வைங்க, அது மேலே நீங்கள் முழு ஈடுபாடு செலுத்துங்க.
அவங்களுக்கு மாலை போடுங்க. ரொம்ப லாங்காக போடுங்க. சரி 1 வாரம் 2 வாரம் 3 வாரம் போடாமல் 48 நாளை தாண்டி ஒரு 3 மாதம் கூட போடுங்க. அது போட்டது இல்லாமல் நடைப்பயணமாக செய்யுங்க. ரொம்ப தூரம் ஒரு 3 நாள் 4 நாள் நடந்து போய் அதை வழிபாட்டு பண்ணி வர மாதிரி பண்ணுங்க. வருஷத்தில் ஒரு 2 தடவை 3 தடவை போடுங்க. அந்த 3 தடவையும் எப்படி இருக்கணும், உடலையும் மனசும் சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு உடலை சுத்தமாக வைக்க நல்ல உணவுகளை எடுத்து அதுக்கான தீர்வை வந்து நம்ம உடலை கட்டுக்கோப்பாக வச்சுக்கணும். ஏன்னா உடல் வந்து சுத்தம் மிக பெருசு. ஏன்னா உடல் சுத்தமானால் தான் மனம் தூய்மையாகிறதுக்கு நமக்கு ஒரு சப்போர்ட் பண்ணும். உடல் தூய்மையாக இல்லைன்னா மனசும் தூய்மையாகிறதுக்கு ரொம்ப போராட வேண்டியிருக்கும். அப்போது உடலை ஃபஸ்ட்டு தூய்மையான ஜீரணமாகக்கூடிய உணவுகளை எடுக்கணும். அப்புறம் நம்மளுக்கு தேவையான டெய்லி மோஷன் போகிறது அந்த மாதிரி விஷயங்களில் கரெக்டாக ஈடுபாடு பண்ணி உடலை 2 தடவை மோஷன் போகணும், 2 தடவை ப்ரெஸ் பண்ணணும், 2 தடவை குளிக்கணும். இந்த இதை வந்து ரொட்டீனாக நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அது வந்து அதில் மாற்று கருத்தில் உடலை சுத்தப்படுத்தணும். செரிமானம் ஆகக்கூடிய உணவை கண்டிப்பாக எடுக்கணும். ஜீரணம் இல்லாத ஆயில் ஐட்டம், இந்த மாதிரி உரப்பு காரம் புளிப்பு இந்த மாதிரி அதிகமாக எடுக்காமல் ஒரு வீட்டில் செய்கிற மாதிரி உணவுகளை நீங்கள் தேர்ந்தெடுத்து சாப்பிடணும். இது வந்து உடலை சுத்தம். மனசை வந்து தூய்மைப்படுத்துறதுக்கு நீங்கள் இறை வழிபாடு தான் முக்கியம். ஏன்னா உங்களுக்கு உடலும் மனசும் ஒன்று சேர இது பண்ணும்போது இந்த போதை அடிஷன்லேருந்து நீங்கள் ரொம்ப சீக்கிரம் வெளிப்படணும். ஒரு ஜிம்மு உடற்பயிற்சி இதை தாண்டி இதில் வந்து ரொம்ப ஒரு வைராக்கியம் வச்சிங்கன்னா இது நிச்சயமானவுமே சில பேர் மாறி இருக்காங்க. நம்ம வந்து அதுக்கான சொல்யூஷனை கொடுக்கும்போது இது வந்து மருந்து மாத்திரை எதுவுமே இல்லாமல் தன்னால் அது எப்படி நம்ம ஒரு சின்ன ஆரம்பித்து எதோ தெரியாமல் ஆரம்பித்த ஒரு பழக்கம் நம்ம தெரிஞ்சு அதை திருத்திக்கிற மாதிரி இது அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை. பெருசாக நீங்கள் அது 1000 அடி உயரத்துலேருந்து குதிச்சுலாம் மாற்ற தேவையில்லை. தான் எப்படி தெரியாமல் அடிஷன் ஆகுறமோ அதுலேருந்து மீண்டு வரப்போ அதை வந்து ஒரு இறை பக்தி மேலே அடிஷன் ஆகுங்க. இறை பக்தி இல்லாதவங்க வேறு ஸ்போர்ட்ஸு இந்த மாதிரி ஒரு விருப்பப்பட்ட ஒரு விஷயத்துக்கு நீங்கள் அதில் செலுத்துங்க. ஏன்னா ஒரு அடிமைத்தனம் இன்னொரு அடிமைத்தனம், நல்ல அடிமைத்தனத்துக்கு பிரச்சனை கிடையாது. அதுலேருந்து கூட பெருசாக உங்களுக்கு ஈடுபாடு வராது. அதில் கூட ஒரு நல்லது நடக்கும். இதில் வந்து எல்லாமே உடலும் போது, நம்மளுக்கு பொருளாதாரம் பொருள் நம்பிக்கை போது எல்லாமே போயிடுது. கடைசியில் நமக்கு உயிரே மிச்சமாக இருக்குன்னா அதுவும் சொல்ல முடியாது. அப்படி இருக்கிற நிலையில் இதில் வைக்கிறதுக்கு இன்னொன்றில் வச்சுட்டு போகலாம். அதனால் தப்பே கிடையாது. நீங்கள் அதில் முழு ஈடுபாடோட செயல்பட பாருங்கள். சரிங்களா? இன்னும் நம்மளுக்கு ஒரு நம்பிக்கையும் வைராக்கியமும் எப்படி வைக்கணும், எந்த மாதிரி சிந்தனை வைக்கணுங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில்